இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பாக்குறீங்களா? மாம்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பக்கத்துல இருக்க பெல்லை எனேபிள் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தைப்பூச திருநாளோட சிறப்புகளும் விரத முறைகள் எந்த முறையில் கடைபிடிக்கணும், அது மட்டும் இல்லாமல் தைப்பூச திருநாளில் பூச நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது பிப்ரவரி 10 11 அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். எந்த நாட்களில் விரதத்தை தொடங்கணும், ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கும் முறை என்ன அப்படிங்கிறதையும் சரியான நேரம் நாள் எல்லாத்தையும் தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் முழுமையாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருக பக்தர்களால் எதிர்பார்க்கக்கூடிய விரதங்களில் மிக முக்கியமான விரதமாக சொல்லப்படுறது பார்த்திங்கன்னா மகா கந்த சஷ்டி விரதமும் தைப்பூச விரதம் தான். மகா கந்த சஷ்டி விரதத்துக்கு நிகரான விரதம் தான் இந்த தைப்பூச விரதம். அப்படி இந்த தைப்பூச திருநாளுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்கலாம். தைப்பூச திருநாளில் முருகரை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த தை 29ஆம் தேதி பூச நட்சத்திரம் பௌர்ணமியும் சேர்ந்து வர இந்த காலம் பார்த்திங்கன்னா விரதம் இருந்து முருகரை தரிசனம் செய்தால் நம்ம கேட்ட வரம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கையாக சொல்லப்படுது. அகிலம் தோன்றிய நாளே தைப்பூசம் திருநாளானது கொண்டாடப்படுவதாகவும் சிலர் சொல்கிறாங்க. அதோடு தை மாதம் பார்த்திங்கன்னா தெய்வீக மாதமாகவும் கருதப்படுது. இந்த தை மாதத்தில் தான் பூச நட்சத்திரம் பௌர்ணமியும் ஒன்று கூடி வரனால இது ஒரு தனி சிறப்பாகவே சொல்லப்படுது. இப்படி புராண சிறப்பு மிக்க பல அதிசயங்கள் நடந்த இந்த மாதம் பார்த்திங்கன்னா தைப்பூச மாதமாக சொல்லப்படுது. இந்த நன்னாளில் பார்த்திங்கன்னா முருகருக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் சிவனுக்கும் பார்த்திங்கன்னா இந்த நாள் மிகவும் மகத்துவமான ஒரு நாள். இந்த தைப்பூச நாட்களில் முருகர் வழிபாடு செய்வது போல சிவபெருமானுக்கும் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுக்கும் பார்த்திங்கன்னா இந்த நாட்களில் நம்ம வழிபாடு செய்யலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா குழந்தைகளோட கல்வி மேம்படுறதுக்காக கட்டாயம் இந்த நாட்களில் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இந்த நாட்களில் குழந்தைகளோட கல்வி மேம்படுறதுக்காக குரு பகவான் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடுவதை வழக்கமாக வைத்திருப்பாங்க. இப்படி பல சிறப்பு மிக்க தைப்பூச நாள் அன்று பார்த்திங்கன்னா விரதம் இருந்தால் கேட்ட வரம் தந்தருள்வார் முருகர் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கையாகவும் ஐதீகமாகவும் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட உன்னதமான இந்த தைப்பூச திருநாள் எப்பொழுது வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதம் 29ஆம் தேதி பிப்ரவரி 11ஆம் தேதி தான் இந்த தைப்பூசம் வர இருக்கு. அப்படிப்பட்ட இந்த தைப்பூச நாள் பார்த்திங்கன்னா அதிகாலையிலேயே தைப்பூசம் பார்த்திங்கன்னா ஆரம்பித்துவிடும். அதாவது முந்தின நாள், அதாவது பிப்ரவரி 10ஆம் தேதி மாலை 6:01 அப்படிங்கிற மணிக்கே பார்த்திங்கன்னா தைப்பூசம் பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பூச நட்சத்திரம் இருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 10ஆம் தேதி மாலை 6:01 தொடங்கி அடுத்த நாள் அதாவது பிப்ரவரி 11ஆம் தேதி மாலை பார்த்திங்கன்னா 6:40 வரைக்கும் இருக்குது. அதனால் ஒரு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிப்ரவரி 10ஆம் தேதி மாலை நேரத்திலிருந்தே நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி 21 நாட்கள் விரதம் இருந்தாலும் சரி, நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய பூஜையை பார்த்திங்கன்னா தொடர்ந்து செய்யலாம். அப்படி தைப்பூச விரதம் இருப்பவர்கள் எந்த முறையில் விரதத்தை நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் பார்க்கலாம். நாள் முழுவதும் பூச நட்சத்திரம் இருப்பதனால காலை முதல் மாலை வரை பார்த்திங்கன்னா முருகனை நினைத்து உபவாசம் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பிப்ரவரி 11ஆம் தேதி தான் பார்த்திங்கன்னா தைப்பூசம் முழு நாளாக இருக்குது. ஏன்னா அந்த நாட்களில் நீங்கள் உபவாசம் இருக்கிறது ரொம்ப சிறந்தது. அந்த நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. கேட்ட வரம் அந்த நாளில் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதில் காலை மதியம் என இருவேளையும் பார்த்திங்கன்னா பால் பழம் மட்டும் அருந்தி கூட நீங்கள் விரதத்தை இருக்கலாம். முடியாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா 3 வேளையும் சாப்பிட்டு அசைவ உணவை தவிர்த்து விட்டு நீங்கள் முருகப்பெருமானை மனமுருகி வேண்டி வழிபாடு செய்யலாம். இந்த விரத காலங்களில் பார்த்திங்கன்னா முருகரை மனதார நினைத்து பார்த்திங்கன்னா முருகருடைய மந்திரங்கள், மூல மந்திரம் இது எல்லாத்தையும் உச்சரிக்கிறது ரொம்ப சிறந்தது. முருக பக்தர்கள் பலர் பார்த்திங்கன்னா தைப்பூச விரதத்தை 48 நாட்கள் இருப்பது வழக்கம். மார்கழி மாதத்தில் தொடங்கி தைப்பூசம் வரை விரதம் இருப்பது வழக்கம். அன்னை பார்வதி தேவி முருகனுக்கு ஞானவேல் வழங்கியதை இந்த நன்னாளில்தான் அப்படின்னும் சொல்லப்படுது. அதனால்தான் அன்று வேலை வணங்குவது மிக சிறந்ததாக சொல்லப்படுது. அந்த நேரங்களில் பார்த்திங்கன்னா வீட்டில் வேல் வச்சுருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் அபிஷேகம் செய்கிறது ரொம்ப சிறந்தது. பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், அதுக்கப்புறம் சந்தனம், இது மாதிரி முக்கியமான 3 அபிஷேகங்கள் கூட செய்யலாம். பூஜைக்கு முருகர் சம்பந்தப்பட்ட படம், புகைப்படம், அதுக்கப்புறம் வேல், சிலை, இது மாதிரி எந்த ஒரு பொருள் முருகர் சம்பந்தமாக வைத்திருந்தாலும் அந்த பொருளை வைத்து நீங்கள் பூஜையை தொடங்கலாம். முக்கியமாக அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா முருகருடைய வேலை வழிபடுவதனால் தீய சக்திகள் நம்மை அண்டாது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வறுமை நீங்கி செல்வமும் வசதியும் வாய்ப்பும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகமாகவே சொல்லப்படுது. இந்த நாளில் குரு பகவானையும் சிவனையும் முருகப்பெருமானையும் வழிபடுவது மிகவும் விசேஷமான ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாட்களில் வழிபடும் பொழுது பார்த்திங்கன்னா நீங்கள் வாசலில் கோலமிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் பார்த்திங்கன்னா சட்கோண கோலம் வரைந்து அதன் மேலே 6 வெற்றிலை கொண்ட தீபம் ஏற்றி முருகப்பெருமானை மனமுருகி வேண்டி வழிபாடு செய்கிறது சிறப்பு.
அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாட்களில் கட்டாயம் பார்த்தீங்கன்னா முருகர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. அன்று 6 படை வீடுகளில் ஒரு வீடுக்கு சென்று நீங்கள் வழிபடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அன்றைய நாட்களில் பார்த்தீங்கன்னா பழனி, திருச்செந்தூர் இது மாதிரியான முக்கிய முருகர் கோவில்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான பக்தர்கள் சென்று அங்கே வந்து தரிசனம் செஞ்சு வருவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி திருத்தலங்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. முடிந்தவரை பார்த்தீங்கன்னா அன்று அருகில் இருக்க முருகர் கோவிலுக்காவது சென்று வழிபட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. இந்த மாதிரி தைப்பூச நாட்களில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறதுனால குழந்தை பேறு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் திருமண தடை நீங்கும், எதிரிகளின் தொல்லை நீங்கும் மற்றும் வாழ்க்கை தரம் உயரும், செல்வம் பெருகும். அதனால் இந்த நாட்களை தவற விடாதீர்கள். மீண்டும் ஒரு முறை தைப்பூசம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 11ஆம் தேதி வர இருக்குது. தை மாதம் 29ஆம் தேதி வர இருக்கிறது. இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு தைப்பூசம் பார்த்தீங்கன்னா தை மாதம் 29 பிப்ரவரி 11ஆம் தேதி. கட்டாயம் தவறவிடாமல் தைப்பூச தினத்தில் முருகப்பெருமானை தரிசனம் செய்து முருகப்பெருமானுடைய அருளை பெறுங்கள். கட்டாயம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் மாம் வ்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை எனபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். முருகருக்கு அரோகரா. ஓம் சரவண பவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.